இந்த காதல் கல்யாணம் கல்யாணம்னு வச்சால் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். நம்மட இஷ்டத்துக்கு முன்னால அவளை வைக்கணும். இந்த ஈகோ எல்லாம் தூரக்கல. எது நடந்தாலும் விட்டு கொடுத்துப்போம். விட்டு அப்புறம் நீ ஃபில்டர் காப்பி போட்டா மகா கேவலமா இருக்கும். அதனால சாதா காப்பியை போட்டுரு. ஏன்னா ஒரு காப்பினால கல்யாணம்ங்கிற பேர் வரவே கூடாது. 2.5 மாசத்துல பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னா 150 கோடி நாமண்டா. ஏ வாப்பா குமார், என்ன இந்த பக்கம் திண்டுக்கல் மதுரை போயிட்டு வந்துட்டியா? நக்கல்யா அவனுக்கு. ஏன் என் வீட்டுல பாம்பு போட்டீங்க? என் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் யாராவது போட்டிருக்கலாம். எவ்வளவு அஞ்சலி? இன்னும் என்னலாம் இருக்கு? சிங்கம், புலி, குரங்கு. பயந்துட்டப்பா. நீ இந்த காலேஜ் கதைகளை என்கிட்ட விடாடி. உண்மை எங்க சேர்க்குன்னு எங்களுக்கு தெரியும். இது மட்டும் தெரிஞ்சிருந்தா ஒண்ணு அங்கேயே போட்டு புதைச்சிருப்பான்டா. ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். என் கண்ணு முன்னால என் பையனை வாடிச்சான். என்னால ஒண்ணும் பண்ண முடியலமா. அன்னைக்குதான் எனக்கு வயசானதாகவும் ஃபீக்காவும் ஃபீல் பண்ண. என்னம்மா அப்பாட்டேவா? பா இதெல்லாம் கத்துக்கிட்டதே உங்ககிட்ட தான். ஓ பாத்திரலாம் சென்னியப்பனா மகாளான். ஏங்க இவனை என்னங்க பண்றது? பீச்சில் செலவை கேஸ் போடுங்க சார், கேஸ் போடுங்க சார்னா நானும் அந்த பொண்ணு பேச்ச கேட்டு கேஸ போட்டு அவனை கோர்ட்ல ஏத்துனா அடுத்த நாள் மீடியா பூரம் வேடச்சந்தூர் பெண் பாலியல் பலாத்காரம். என் பேக்ல இருக்கிற மொத்த பணத்தை கொடுத்துறேன். வீட்டை விட்டு வரக்கூடிய அளவுக்கு அப்படி நடைய ஏசிட்டாவ. பிச்சுன்னு பிச்சின பிச்சைக்காரியோ. வீனஸும் யாரோ ஒருத்தருக்கு அக்கா தானடா. வீனஸ் யாரோ ஒருத்தருக்கு தங்கச்சி தானடா. ஏதோ ஒரு அப்பளுக்கு குழந்தை தானடா. சார் தெரியாம பட்டு சார், அடிச்சிருங்க சார். கண்ணீரை துடைக்கும் வீரலுக்கு மனம் ஏங்கி கிடக்குது. தண்ணீரில் மீதக்கும் எறும்புக்கு இலை படகு ஆனதே. മരിച്ചത് രവിയാണ്, ഹരിയല്ല. ലുക്ക്, തനിക്ക് നിയമം അറിഞ്ഞൂടെ? നിയമപ്രകാരം ജീവിച്ചിരിക്കുന്ന അല്ലെങ്കിൽ മരിച്ച ഒരാളെ അടയാളം കാട്ടേണ്ടത് അയാളുടെ ബന്ധുക്കളാണ്. நீ பண்றது சரியில்லை சுபாஷ். இவ்வளவு கொடூரமா கொலை பண்றோமேன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அண்ணே தப்புதான் ஒத்துக்கிறோம். அதுக்காக எனக்கு நெஞ்சு முட்டுதியா. எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு தலைவர்கள், எத்தனை மேடை போட்டு இதை எதிர்த்து பேசினாலும் இந்த வெறி பிடிச்ச பசங்க இன்னும் இப்படி பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆளுங்கட்சியில் இருப்பானுங்க, நாம இவங்க காவலுக்கு நிக்கணும். எலெக்ஷன்ல மக்கள் தோக்கடிச்சாலும் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பானுங்க. அப்போ நாம தான் காவலுக்கு நிக்கணும். అది తప్పు చేసిందని మనం తప్పు చేయడం కరెక్ట్ కాదు. మరి ఇంకేం చేద్దామంటారు? ఐఎమ్ సారీ. ఇంతకు మించి ఎలా చెప్పాలో నాకు అర్థం కావట్లేదు. உன்னை யாருன்னு தெரியாதுன்னு நினைச்சியா பிரியங்கா பெரைரா? ஐயன் வள்ளுவர் என்ன சொல்லிருக்க தெரியுமா? துப்பாக்கு துப்பாய. நண்பு எல்லாம் ஓகே தானே? இதுவரை என் கூட எப்படி நின்னியோ அதே மாதிரி என் மகன் கூட நின்று அவனை ஜெயிக்க வைக்கணும். எங்களது நிலத்தை கொடு, வளத்தை கொடு, செல்வத்தை கொடு, சொத்தை கொடு. మా అమ్మకి గైనికేషన్ ఉండటానికి దానికి అసలు ఇలా జరగడానికి ఏమైనా సంబంధం ఉందా? అలా అనుకుంటే ప్రెగ్నెంట్ గా ఉన్నప్పుడు పప్పాయ పెట్టకూడదు. మినిమం కామన్ సెన్స్ ఇది. I know you have cases to file. I know I have done wrong. Abetting, conspiracy, ഒരുപാട് charges. I know. என்ன விஷயம் சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல சுபாஷ், நேற்று உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணான்ல மினிஸ்டர் பையன், அவனை யாருன்னு தெரியல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அது நீ தான் நினைச்சிட்டு உன் மேல ரியாக்ட் பண்ணிடக்கூடாதுல்ல.
5 മാസ പണം എന്റെ അടുത്ത് അഡ്വാൻസ് ആയിട്ട് തരണം പറഞ്ഞു. അത് இந்த 1ஆம் தேதியில அடுத்த 1ஆம் தேதி. മുരുക തന്നെ പോലെ 1.5 ലക്ഷം ആൾക്കാരെ കണ്ടിട്ടുണ്ട്. എന്റെ അടുത്ത് കളിക്കില്ലേ. சேட்டா இப்பதான் நாங்க இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் ഈ பண்ணி సాఫ్ట్వేర్ అండర్వేర్ ఇకొന്നും എനിക്ക് ఆവശ്യമില്ല. എനിക്ക് ఆവശ്యമുള്ള వాడే పണം. ఇంకా చేసేది ఏముంది శాస్త్రి గారు, మొత్తం మా అమ్మాయి చేసిందని. ఐ థింక్ యూ హ్యావ్ సుబ్బు ఇన్ యువర్ కస్టడీ. హీస్ అ ఫారెన్ మినిస్టర్ ఆఫ్ అవర్ గవర్నమెంట్. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு சொந்தம் என்ற ஒரே தம்பியும் இப்ப இல்ல. சுப்பு என்ற தம்பியும் தான் பாஸ்கரன். நாங்க ரெடி. ஹெல்பர்ஸ் 30 பேர் தரேன்னு சொன்னீங்களே, எங்க? என்ன இவ்வளவு கேவலமா ஹெல்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க? அன்னி கூட்ட மாதிரி ஏத்தி விட்டு அழகு பாக்குறவன்டா. கால உள்ள குமார், கால உள்ள ஆகட்டும். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது வெட்டு குத்துன்னு இறங்கிட்டாங்கன்னா, காலேஜுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? சார் அப்பெல்லாம் எதுவும் நடக்காது சார். மீறி நடந்தா காலேஜ் விட்டு போயிருவீங்களா? நம்மகிட்ட எல்லாமே இருந்தப்போ இதே மாதிரி ஒத்துமையா ஒன்னா இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கீங்க. 2 பசங்களோட சேர்த்து பிடிச்சி வச்சிருக்கீங்களே, அந்த லவ் மேட்டருங்களா? லவ் அது மண்ணாங்கட்டியாவது. வேலை வெட்டியில அதை வந்து தம்பி லவ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான்.